வாங்குனது ஒரே ஒரு ஐஸ். அத வந்து பிச்சு இவனுக்கு கொடுக்கவா முடியும்? அவன் பண்ற ராவடிய பாருங்க. சரி பாப்பா அழுதுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஐஸ்காரன் வீதியில வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ வாங்கி நானும் பாப்பாக்கு குடுத்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் ராவடி பண்ணி, அடம் பண்ணி அந்த ஐஸ் வாங்கி கொடுத்தவாட்டி தான் அவளும் அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறா பாருங்க. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, எனக்கும் குடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். கடைசியா அந்த ஐஸ் வாங்கி கொடுத்ததுலருந்து அத முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவள விடவே இல்ல. அவளும் இந்த பக்கம் போய் நின்னு சாப்பிட்றா, அந்த பக்கம் போய் நின்னு சாப்பிட்றா. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் அடிச்சுட்டான் பாருங்க. எனக்கு குடுப்பியா? குடுக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவனும் பார்த்தீங்கன்னா, தீனி சாப்பிட ஆரம்பிச்சதுலருந்து பார்த்தீங்கன்னா, நானும் இலை, தாம்புன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருக்கேன். சாப்பிட ஆரம்பிச்சுட்டுருக்கான். சரி இலை, தாம்பு தான் சாப்பிட்றான்னு பார்க்க நம்ம என்ன சாப்பிட்றோமோ தோசையா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், இல்ல ஸ்நாக்ஸா இருக்கட்டும், எது சாப்பிட்டாலும் சரி, அத வந்து வாங்கி பிடுங்கி சாப்பிட்றதுலயே அவன் குறியா இருக்கிறான் பார்த்துக்கிடுங்க. அதையும் சாப்பிட்றான். சரி போ நாளைக்கு ஏதாவது சேராம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அதுலேயும் இதுலேயும் சொல்லிட்டு கொஞ்சம் கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு நானே. ஏன்னா நம்ம இல்லாதபோது சாப்பாடோ இல்லை அரிசியோ ஏதோ சாப்பிட்டா வச்சுக்கோங்க வயிறு சேராமல் போடும், வயிறு உப்பிரும். அந்த மாதிரி ஆட்டுக்குட்டிங்க நிறையா தவறுறதுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எது நம்ம சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் கொடுத்து நானும் பழவிட்டேன் பார்த்துக்கிடுங்க. இவன் தொல்லை தாங்க முடியாமல் எனக்கே பார்க்குறதுக்கு பாவமாயிடுச்சு மக்களே. அதனால் பார்த்தீங்கன்னா, வேப்பந்த மரம் இப்போ தான் துளிர் விட்ட ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அதை வந்து கிள்ளி போட ஆரம்பிச்சிட்டேன் நானும். சரி இவன் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், பாப்பா ஒரு பக்கம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவை விட்டுட்டான். அவன் பாட்டுக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க.